இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா இசிஐ நெட் என்ற மொபைல் ஆப்பை பயன்படுத்தி ஓட்டர் ஐடி கார்டு எப்படி டவுன்லோட் செய்வது என்பதை பற்றியும், ஓட்டர் லிஸ்ட்டில் உங்களோட நேம் இருக்கா இல்லையா அதை எப்படி சர்ச் பண்ணுறது என்பதை பற்றியும், எனுமரேஷன் ஃபார்ம் எப்படி ஃபில் பண்ணுறது, எனுமரேஷன் ஃபார்ம் ஃபில் பண்ணி சப்மிட் பண்ணிங்கன்னா அதோடய ஸ்டேட்டஸ் எப்படி செக் பண்ணுறது என்பதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இதற்கு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு உங்களோட மொபைலில் ப்ளே ஸ்டோர் ஓப்பன் பண்ணிக்கிங்க. அதில் சர்ச் ஆப்ஷனில் போய்ட்டு இசிஐ நெட்னு சொல்லி டைப் பண்ணுங்கள். அந்த மாதிரி நீங்கள் டைப் பண்ணி ஓகே கொடுங்க. அந்த மாதிரி நீங்கள் டைப் பண்ணி ஓகே கொடுத்தீங்கன்னா ஒரு 5 செகண்ட்ஸோட ஆகிட்டு ஃபஸ்ட் எடுத்துனே இசிஐ நெட் சொல்லி ஒரு மொபைல் ஆப் ஷோ ஆகும். இந்த ஆப் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு 20 MB தான் இருக்கும். இந்த மொபைல் ஆப் வந்து இன்ஸ்டால் பண்ணி ஓப்பன் கொடுங்க. நான் ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணிவிட்டேன், ஓப்பன் கொடுக்குறேன். நீங்கள் ஓப்பன் பண்ணோடனே இசிஐ நெட் சொல்லிட்டு ஓப்பன் ஆகும். இதில் எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியான்னு சொல்லி வரும். டாப் லெஃப்ட் கார்னரில் பார்த்தீங்கன்னா ப்ரொஃபைல் மாதிரி ஒரு சிம்பிள் கொடுத்துருப்பாங்க. அதை வந்து கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் லாகின் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆல்ரெடி உங்களுக்கு அக்கௌண்ட் வந்துன்னா உங்களோட மொபைல் நம்பர் என்டர் பண்ணி சென்ட் ஓடிபி கொடுத்தீங்கன்னா ஓடிபி வரும். ஓடிபி நம்பரை வெரிஃபை பண்ணிவிட்டு லாகின் பண்ணிக்கலாம். அப்படி உங்களுக்கு அக்கௌண்ட் இல்லைனா நியூ யூசர் என்ற ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணி உங்களோட மொபைல் நம்பர் அல்லது ஓட்டர் ஐடி கார்டு நம்பர் என்டர் பண்ணிவிட்டு ஜென்ரேட் ஓடிபின்ற ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா ஓடிபி வரும். அதில் வெரிஃபை பண்ணிவிட்டு உங்களுக்கான அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணி மறுபடியும் மொபைல் நம்பர் என்டர் பண்ணி ஓடிபி வெரிஃபை பண்ணி நீங்கள் லாகின் பண்ணிக்கலாம். லாகின் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி தான் உங்களுக்கு ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் எடுத்துனே வாட்டர் ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. அந்த ஃபார்ம் வந்து கிளிக் பண்ணிங்கன்னா ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் SIR 2026 இருக்கும். இதை ஃபில் பண்ணுறதுக்கு ஃபில் எனுமரேஷன் ஃபார்ம் ஆன்லைன் சொல்லி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதை கிளிக் பண்ணுங்கள். அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு 5 செகண்ட்ஸ் லோட் ஆகும். லோட் ஆகி கம்ப்ளீட்டாக இருக்கு வெயிட் பண்ணுங்கள். லோட் ஆகி கம்ப்ளீட் ஆன பிறகு இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இதுலேயும் பார்த்தீங்கன்னா ஃபில் எனுமரேஷன் ஃபார்ம்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. அந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்கள். க்ரீன் கலரில் இருக்கும். அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக நெக்ஸ்ட் பேஜ் வந்து ரீடைரக்ட் ஆகும். இதில் வந்து உங்களோட மொபைல் நம்பர் என்டர் பண்ண சொல்லுவாங்க. நீங்கள் 10 டிஜிட்கான மொபைல் நம்பர் என்டர் பண்ணிவிட்டு கேப்ச்சா கோட் இருக்கும். என்டர் கேப்ச்சா கோட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு கேப்ச்சா கோடை என்டர் பண்ணி ரெக்வஸ்ட் ஓடிபின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். அதை நீங்கள் கிளிக் பண்ணோடனே பார்த்தீங்கன்னா உங்களோட மொபைல் நம்பருக்கு ஓடிபி வரும். அந்த ஓடிபி என்டர் பண்ணிவிட்டு நீங்கள் ஓகே கொடுத்தோடனே இந்த மாதிரி ஃபார்ம் ஃபில் பண்ணாங்கன்னா பேஜ் ஓப்பன் ஆகிடும். இதில் வந்து ஸ்டேட் நேம் எடுத்து தமிழோட செலக்ட் பண்ணுங்கள். நீங்கள் BLO கிட்ட சப்மிட் பண்ணியிருந்த ஓட்டர் கார்டு நம்பர் இருந்தால் அதை என்டர் பண்ணி சர்ச் கொடுத்தீங்கன்னா இவர் டீட்டெயில்ஸ் ஆல்ரெடி அப்லோடட் ஆன்லைன் சொல்லிட்டு சப்மிட்னு சொல்லி வரும். வித் மொபைல் நம்பர்னு சொல்லிட்டு உங்களோட மொபைல் நம்பர் இருக்கும். ஃபர்தர் கான்டாக்ட் இவர் BLOன்னு சொல்லி வரும். இந்த மாதிரி ஷோனா உங்களோட எனுமரேஷன் ஃபார்ம் உங்களுடைய BLO கிட்ட நீங்கள் சப்மிட் பண்ண எனுமரேஷன் ஃபார்மை அவங்க ஆன்லைனில் அப்லோட் பண்ணிட்டாங்கன்னு அர்த்தம். இதுவே உங்களோட எனுமரேஷன் ஃபார்ம் சப்மிட் ஆகாமல் இருந்தால் உங்களுக்கு இந்த மாதிரி ப்ரீஃபில்டு இன்ஃபர்மேஷன் சொல்லிட்டு ஓட்டர் ஐடி கார்டு நம்பர், போலிங் செஷன், இந்த மாதிரி எல்லா டீட்டெயில்ஸுமே கொடுத்துருப்பாங்க. அதில் நீங்கள் ஒன்ஸ் செக் பண்ணி பார்த்துட்டு கரெக்டாக இருக்குன்னு சொல்லி இன்ஃபர்மேஷனில் செக் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் என்ன மொபைல் நம்பர் யூஸ் பண்ணுறீங்களோ அந்த மொபைலோட 10 டிஜிட் மொபைல் நம்பர் என்டர் பண்ணி சென்ட் ஓடிபின்ற ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிங்கன்னா ஓடிபி வரும். அந்த ஓடிபி வெரிஃபை பண்ணிவிட்டு உங்களோட ஓட்டர் ஐடி கார்டு நம்பர், ஆதார் கார்டு நம்பர், ஃபோட்டோ இது எல்லாமே நீங்கள் ஆன்லைனில் ஃபில் பண்ணி அப்லோட் பண்ணிட்டு சப்மிட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கான எனுமரேஷன் ஃபார்ம் வந்து சப்மிட் ஆகிடும். இதுதான் வந்து ஆன்லைன் எனுமரேஷன் ஃபார்ம் ஃபில் பண்ணுறதுக்கான மெத்தட். மற்றும் ஸ்டேட்டஸ் செக் பண்ணோன்னா நீங்கள் ஆல்ரெடி சப்மிட் பண்ண இந்த ஓட்டர் ஐடி கார்டு நம்பர் என்டர் பண்ணிங்கன்னா உங்களோட எனுமரேஷன் ஃபார்ம் சப்மிட் ஆகிடுச்சுன்னு சொல்லிட்டு உங்களுக்கான ஸ்டேட்டஸ் ஷோ ஆகிடும். அடுத்ததாக ஆன்லைன் மூலமாக ஓட்டர் ஐடி கார்டு எப்படி டவுன்லோட் செய்வது, அதற்கான ப்ரொசீஜர் என்னென்னு பார்க்கலாம். மறுபடியும் இந்த மொபைல் ஆப்போடைய ஹோம் பேஜ் ஓப்பன் பண்ணிக்கிங்க. இதில் பார்த்தீங்கன்னா நிறைய டீட்டெயில்ஸ் கொடுத்துருப்பாங்க. இதிலே வந்து டவுன்லோட் ஓட்டர் ஐடி கார்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி உங்களோட ஓட்டர் ஐடி கார்டு நம்பர் என்டர் பண்ணிவிட்டு ஸ்டேட் நேம் வந்து தமிழ்நாடு செலக்ட் பண்ணுங்கள். அதை நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு ஃபேச் டீட்டெயில்ஸ் ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுடைய நேம், ஃபாதர் நேம், மொபைல் நம்பர் எல்லா டீட்டெயில்ஸுமே இருக்கும். ப்ரொசீட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களோட மொபைல் நம்பருக்கு ஓடிபி வரும். ஓட்டர் ஐடி கார்டு ரிஜிஸ்டர் பண்ண மொபைல் நம்பருக்கு தான் ஓடிபி வரும். அந்த ஓடிபி நம்பரை என்டர் பண்ணிவிட்டு வெரிஃபை அண்ட் டவுன்லோட் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு 5 செகண்ட்ஸ் லோட் ஆகும். லோடாகி கம்ப்ளீட் ஆன பிறகு உங்களுக்கான ஓட்டர் ஐடி கார்டு டவுன்லோட் ஓப்பன் ஆகிடும். இதில் ஷேர் பண்ணுற சிம்பிள் இருக்கும். அதை கிளிக் பண்ணி நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஷேர் பண்ணுறதால ஷேர் பண்ணிக்கலாம். இதிலே பார்த்தீங்கன்னா ஓட்டர் ஐடி கார்டு டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியான்னு இருக்கும். அதுக்கு உங்களுடைய ஓட்டர் ஐடி கார்டு நம்பர், நேம், ஃபாதர் நேம், டேட் ஆஃப் பர்த், ஃபோட்டோ, QR கோட், அட்ரஸ், இந்த மாதிரி ஃபுல் டீட்டெயில்ஸும் கொடுத்துருப்பாங்க. இந்த மெத்தடை பயன்படுத்தி ஓட்டர் கார்டு டவுன்லோட் பண்ணிக்கலாம். அடுத்த ஓட்டர் லிஸ்ட்டில் உங்களோட நேம் இருக்கா இல்லையா அதை எப்படி சர்ச் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். மறுபடியும் இந்த மொபைல் ஆப்போடைய ஹோம் பேஜ் ஓப்பன் பண்ணிக்கிங்க. ஹோம் பேஜ் ஓப்பன் பண்ண உங்களுக்கு இந்த மாதிரி தான் ஷோ ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா சர்ச் யுவர் நேம் இன் ஓட்டர் லிஸ்ட்னு வரும். அந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்கள். அதை நீங்கள் கிளிக் பண்ணி நெக்ஸ்ட் பேஜில் உங்களோட ஓட்டர் கார்டு நம்பர் என்டர் பண்ணி
சர்ச் பண்ணலாம். அப்படி இல்லைனா உங்களோட டீட்டெயில்ஸ் அல்லது உங்களோட மொபைல் நம்பர் ஏதாச்சும் ஒரு டீட்டெயில்ஸ் என்டர் பண்ணி சர்ச் என்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கான ஓட்டர் இன்ஃபர்மேஷன் வந்துடும். இதில் உங்களோட நேம், ஏஜ், ஜெண்டர், ஓட்டர் டிக்கெட் நம்பர், அசம்பிளி, டிஸ்ட்ரிக்ட் நேம், ஸ்டேட் நேம், போலிங் ஸ்டேஷன், பார்ட் நம்பர், சீரியல் நம்பர், இந்த மாதிரி எல்லா டீட்டெயில்ஸுமே வந்துடும். இந்த சீரியல் நம்பர் இருந்தாலே கண்டிப்பாக உங்கள் ஓட்டர் லிஸ்ட்டில் உங்களோட நேம் இருக்குன்னு அர்த்தம். இந்த மெத்தடை பயன்படுத்தி ஓட்டர் லிஸ்ட்டில் உங்களோட நேம் இருக்கான்னு செக் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் சீரியல் நம்பர் நோட் பண்ணிவிட்டு நீங்கள் ஓட்டர் லிஸ்ட் அஃபிஷியல் வெப்சைட்டில் போய்ட்டு அந்த ஓட்டர் லிஸ்ட்டில் அந்த சீரியல் நம்பர் என்டர் பண்ணி சர்ச் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு இஷ்டம் பண்ணிக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். வேறு சின்ன கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.